அந்த மேய்ப்பனிடத்துல இருக்கிற ஆடு செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உங்களை கண்டிக்கிற மேய்ப்பனிடத்துல இருக்கிற ஆடுகள் செழிப்பா இருக்கும். மேய்ப்பனுக்கு கோபம் வரும்போது ஒரு தட்டுதான் செய்வாரு. மேய்ப்பனுக்கு கோபம் வரும்போது ஒரு தட்டதான் செய்வாரு. ஆனா அதே மேய்ப்பனுக்கு தான் தெரியும், தான் ஆட்டுக்குட்டி பசியா இருக்கும் போது தான் ஆட்டுக்கு தவ உடைச்சு போடணும்னு தெரியும். அல்லேலூயா. தான் ஆட்டுக்கு பசி என்ன மாதிரி பசி இருக்குதோ அந்த மாதிரி ஆகாரம் கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும் தெரியுமா? கண்டிக்கிற மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அப்படி கண்டித்து நடத்துகிற மேய்ப்பனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்தாத, நீ அவரை வேதனைப்படுத்தாத, நீ அவரை விசனப்படுத்தாத. உலக பிரகாரமான காரியத்துல இருந்து நீ விலகினாவே அவர் உனக்குள்ள நல்லா இருப்பார். இப்ப உலகமும் மானுஷமும் அவரோடு கூட என்ன பண்ணுது? நம்ம அவரோடு கூட போராடுறோம். ஸ்கூலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்கூலுக்கோ இல்ல எங்கோ போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்தோத்திரம் போவோம். அங்க பார்க்க கூடாதுன்னா போவோம். ஆனா நம்மள மீறி அந்த கண் அப்படியே லைட்டா அப்படி போகும்போது ஆர்வம் சொல்லுவாரு, பார்க்க கூடாதுன்னு முடிவெடுத்தலடா, பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்தலடா, ஆனாலும் கண் அவர் பக்கமா போற நியாயமா? நான் உள்ள இருக்கிறவனுக்கு தெரியலையான்னு கேட்பாரு. இல்லையா? அவர் இருக்கும் போதே நீங்க இப்படி பண்றீங்கன்னா அவர் உங்களை விட்டு விலகிட்டா நீங்க எப்படி பண்ணுவீங்க? நாம எப்படி பண்ணுவோம்? அப்போ உள்ள இருக்கிற ஆவியானவருக்கு என்ன பண்ணோம்னா அவர் சத்தத்தை கேட்டு நம்ம நடக்கும். அவர் விருப்பத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆவியானவருடைய விருப்பத்துக்கு நீங்க விட்டு கொடுங்க. அவரை விசனப்படுத்தாது. அடுத்து நம்ம லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் அதாவது பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறதுக்கு அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது உலகவரமான தாய் தகப்பனே தான் பிள்ளைக்கு ஒரு சின்ன வீடு, சின்னதான ஒரு காரியம், அவனுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும், அவனுக்கு ஒரு பிசினஸ் காரியத்தை பண்ணி கொடுக்கணும், அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உலக பிரகாரமான அம்மா அப்பா நீயே நினைக்கும் போது உன்னதமான தெய்வம் உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து உனக்கு உயிரோடு வச்சிருக்கிற அவனுக்கு தெரியாத உனக்கு பரிசுத்த ஆவியார உனக்கு கொடுக்கணும்ன்றது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான